السلام عليكم ورحمة الله وبركاته. எண்ணங்களின் முக்கியத்துவம். அறிவிப்பாளர் உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை சார்ந்தே அமைகின்றன. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கும். எனவே எவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நாடி இருந்ததோ அவரது ஹிஜ்ரத் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நோக்கியதாகும். ஆனால் எவருடைய ஹிஜ்ரத் உலக ஆதாயத்திற்காகவோ அல்லது ஒரு பெண்ணை மணப்பதற்காகவோ இருந்ததோ அவரது ஹிஜ்ரத் அவர் எதை நோக்கிச் சென்றாரோ அதற்கே உரியதாகும். விளக்கம். இந்த ஹதீஸ் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை ஹதீஸ்களில் ஒன்றாகும். ஒரு செயல் வெளிப்படையாக நல்லதாக இருந்தாலும் அதன் மதிப்பு அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவது அந்த செயலின் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. முக்கிய பாடங்கள். அல்லாஹுக்காக மட்டுமே செய்யப்படும் செயல்களே நன்மையாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரே செயலை இருவர் செய்தாலும் அவர்களின் நிய்யம் வேறுபட்டால் அவர்களுக்கு கிடைக்கும் கூலியும் வேறுபடும். வணக்கங்கள் மட்டுமல்ல, குடும்ப பொறுப்பு, தொழில், கல்வி, தானம், பிறருக்கு உதவுதல் போன்ற அன்றாட செயல்களும் அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கி செய்யப்படுமானால் அவையும் இபாதத்தாக, வணக்கமாக மாறும். புகழ், பதவி, பணம் அல்லது மக்களின் பாராட்டு போன்ற நோக்கங்களுக்காக செய்யப்படும் நற்செயல்கள் அல்லாஹ்விடத்தில் முழுமையான கூலியை பெறாது. ஹிஜ்ரத் உதாரணத்தின் விளக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை எடுத்துக்காட்டாக கூறியது ஒரே செயல் வெவ்வேறு நோக்கங்களால் செய்யப்படலாம் என்பதை விளக்குவதற்காக. அல்லாஹுவின் திருப்திக்காக ஹிஜ்ரத் செய்தவர், அவருக்கு அல்லாஹுவின் மகத்தான நன்மதிப்பும் கூலியும் உண்டு. உலக லாபம் அல்லது திருமண நோக்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்தவர், அவர் நாடிய உலக பயனையே அடைவார். அந்த செயலுக்கான ஆன்மீக பலன் கிடைக்காது. நம் வாழ்க்கைக்கான படிப்பினை. ஒவ்வொரு செயலை தொடங்குவதற்கு முன்பும் நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த செயலை நான் அல்லாஹுவின் திருப்திக்காக செய்கிறேனா? நிய்யத்தை சீர்திருத்துவது செயல்களை சீர்திருத்துவதைக் காட்டிலும் முக்கியமானதாகும். தூய்மையான நீயம் ஒரு சாதாரண செயலை கூட அல்லாஹ்விடம் மிகப்பெரிய நன்மையாக மாற்றிவிடும். ஆதாரம். ஸஹீஹுல் புகாரி ஹதீஸ் எண் 1, ஸஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் எண் 1907.